இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில இருந்து, ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். லார்ட் கணேஷ், விநாயகர் பெருமான். Obstacles are being removed, spiritual support and connections are increasing. Higher learning, inner strength. விநாயகர் பெருமானுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக இருக்கு. ஏதோ ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க சமீபத்துல கடந்து வந்திருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அதனால முன்பை விட ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா, மனிதர்களை இன்னும் அதிகமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரா, மன வலிமை மிக்க ஒரு நபரா நீங்க மாறிட்டு இருக்கீங்க. அதனால இப்ப உங்களுக்கே ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு என்ன உணர்த்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதில் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட நேரம் ரொம்ப பொண்ணானது இல்லையா? அதனால தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதை தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதை எதனால நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீஅக்கரிங் பேட்டர்ன் இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருந்திருக்கலாம். குறிப்பிட்ட நபர்களால் ஒரு விஷயம் தீர்வுக்கு வராமல் அது சார்ந்த பல பிரச்சனைகள் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துகிட்டே இருந்திருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்ட மற்ற நபர்களோ அதுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. அதனால இதுக்கு மேலே உங்களோட நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வீணடிக்க கூடாது அப்படின்ற தெளிவு உங்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ரொம்பவே ப்ரெஷியஸ் அப்படின்னு நீங்கள் உணர்ந்ததுனால ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களோட குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களோட பேஷன் எதுவோ அதுக்காக உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் செலவழிக்கணும். ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கணும். எதெல்லாம் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு புது கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரலாம், இல்லை உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். இது ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த சமயத்தில் புதுசாக படிக்கிறது, ஒரு கோர்ஸில் நீங்கள் என்ரோல் ஆகிறது, இல்லை உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறது உங்களை ஒரு வளர்ச்சி பாதையில் கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத இந்த கார்ட்ஸ் இங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கு. வேற என்ன கார்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்னஸ், ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு. அதை பத்தி நீங்க நிறைய கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால தான் யூ ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் கார்ட், ஆப்ஸ்டிகல்ஸ் ஆர் பீயிங் ரிமூவ்ட். இந்த தடைகள் நீங்க இருக்கு, ஒரு விடை கிடைக்க இருக்கு. உங்களுக்கு உங்க ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்கிற தருணமா இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வர இருக்குன்னு சொல்லணும். அதனால தொடர்ந்து நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சுட்டு இருங்க. இது ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், இது உங்களோட வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதனால நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், நீங்க விரும்பி வணங்குற அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு இருங்க. நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் இது சம்பந்தமா ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு குட் நியூஸ் கேட்க இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. டேரோ கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம்.
Page of Swords. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருந்திருக்கு. இது உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கும். இது கடுமையான வாக்குவாதத்துல போய் முடிஞ்சிருக்கும். ஒருத்தர் இனிமே பார்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இத பெருசு பண்ணாம இருந்திருக்கலாம். உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும், உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றதையும் நீங்க எடுத்து சொல்லும்போது, அத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கிற ஒரு நபரிடம் நீங்க சொல்லும்போது, இந்த குறிப்பிட்ட விஷயத்த நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க? நீங்க எப்படி அணுகியிருக்கீங்க? என்ன அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க இல்லையா? எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் சொன்னது தான் சரி. இதுதான் இப்படிதான் இருந்திருக்கணும். இப்படிதான் நடந்திருக்கணும். நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? நீ எப்படி இதெல்லாம் செய்யலாம்? உனக்கு அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? நீ என்ன எதிர்ப்பியா? அப்படின்னு யோசிக்கிறவங்க கிட்ட நீங்க எவ்ளோ பேசினாலும், எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் உங்களோட நிலைப்பாட்ட அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படின்றத நீங்க சமீபத்தில உணர்ந்திருக்கீங்க. இந்த புரிதல தான் இந்த பேஜ் ஆஃப் சர்ட்ஸ் உங்க ரீடிங்ல சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹையர் லேர்னிங், இன்னர் ஸ்ட்ரென்த்ல பார்த்த மெசேஜ் தான் இங்க சேரியட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமா நீங்க கருதுறீங்க. ஸோ இதுலருந்து நீங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் நீங்க உங்க பிரச்சனையா பார்க்க தேவையில்ல. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க குரல் கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜிய நீங்க குடுத்து, உங்களோட நிலைப்பாட்ட, உங்களோட ஸ்டாண்ட நீங்க ப்ரூவ் பண்ணணும். அத எடுத்து சொல்லணுன்ற அவசியம் இல்ல. சில பிரச்சனைகள நீங்க அமைதியாவும் கையாளலாம். சிம்பிளா ஒரு நோ சொல்றதாகட்டும், இல்ல இதுல நான் தலையிட விரும்பல, இத பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு பொலைட்டா டிக்ளைன் பண்றதாகட்டும், இதெல்லாம் ஒரு முக்கியமான லைஃப் லெசனா இந்த குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு உணர்த்தியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இது உங்களோட மன நிம்மதிய பெரிய அளவுல பாதிச்சிருக்குன்னு சொல்லணும். அதுதான் இந்த 8 ஆஃப் சார்ட்ஸ் வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ். இதுக்காகவா இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம? இதனால மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களோட டெய்லி ரொட்டீன உங்களால எடுத்துட்டு போக முடியல. அந்த அளவுக்கு இது வொர்த் இல்ல. இந்த குறிப்பிட்ட விஷயமோ, இந்த நபரோ, உங்களோட டைம் கன்சியூம் பண்றதாகட்டும், உங்களோட எனர்ஜிய நீங்க இதுக்காக செலவழிக்கிறதாகட்டும், அது எதுக்குமே இது வொர்த் இல்ல அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றதுனால, யூ ஹேவ் லேர்ன் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்க ரீடிங்ல எனக்கு சொல்லிட்டு இருக்க மெசேஜ் என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு குட் நியூஸ் நீங்க கேட்க இருக்கீங்க. இது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிற நியூ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இல்ல உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸா இருக்கலாம். இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவும் இருக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் அப்படின்ற ஆரக்கிள் வழியா அந்த மெசேஜ் எனக்கு கிடைக்குது. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு பதிலுக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பா இத சொல்லலாம். இல்ல இது உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டா இருக்குன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க எதிர்பார்க்கறதோட நல்ல பெர்சன்டேஜ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அளவற்ற மகிழ்ச்சியும், மன நிறைவும் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லணும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்கள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட நேரத்த நீங்க என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.